ஒரு நாள் ஒரு பையன் தனியாக ரோட்டில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு வண்டியில் ஒரு நபர் அந்த பையனை கிராஸ் பண்ணி அவனை அப்படியே பார்த்துட்டே போயிருக்காங்க. ஸோ அந்த கவனிக்காத அந்த பையன் சும்மா அதே இடத்துல ரோட்டில் ஃபோன் பேசிகிட்டே இருந்திருக்கான். இதுக்கப்புறமும் மறுபடியும் அதே பர்சன் வந்து மறுபடியும் அந்த பையனை ஒரு சேர்ந்து பார்த்துட்டு பக்கத்தில் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வரும்போது இந்த பையன் கொஞ்சம் உஷாராகி அவன் வீட்டுக்குள்ளே போய் கதை சொல்லிட்டான். சரி, யார் தான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அதுதான் ஒரு சீரியல் கில்லர், அப்புறம் ஒரு கிட்னாப்பர். சேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சின்ன பையன் தான், ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் ரோட்டில் ஒரு கடைக்கு வெளியே வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்திருக்கான். உட்காந்துட்டு இருக்க அந்த பையன் நார்மலாக ஃபோன் பார்த்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்கான். உட்காந்துட்டு இருக்க பையன் கிட்ட ஒரு லேடி நடந்து வராங்க. ஹிஜாப் போட்டு ஒரு லேடி நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி, அதாவது எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா தம்பி அப்படி கேட்குற மாதிரி அந்த பையன் கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக அந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அந்த பையன் எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் கையில் இருந்த ஒரு மயக்க மருந்தை அவன் மேலே அவனுக்கு கொடுத்து ஒரு கொஞ்ச நேரத்திலே அந்த பையனை வந்து மயக்கமடைய செஞ்சு அப்படியே தூக்கி அவனை ஆம்னி அந்த வண்டியில் எடுத்து போட்டு அவங்க பாட்டி கிளம்பிட்டாங்க. ஆனால் இது நடந்தது மதியான டைமில். ஸோ எல்லாரும் இருக்கிற டைம்லேயே வந்து ஈஸியாக அவங்க கிட்னாப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா, சுற்றி முற்றி பார்த்துட்டு சப்போஸ் இந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களா இல்லையா நல்லா வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல யாரும் இல்லை, நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க முன்னாடி போய் அந்த ஸ்டெப் எடுத்து அவனை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த சின்ன பையன் வந்து தனியாக தான் இருந்திருக்கான் ஃபோன் பேசிட்டு. நைட்லன்னு சொன்னல, அந்த இடத்துல அந்த பையன் தனியாக ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கான். அவன் தனியாக இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நார்மலாக கேஷுவலாக வந்து அவனை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் அந்த இடத்துல அந்த பையன் கொஞ்சம் உஷாராக இருந்தங்காட்டி குடுக்குன்னு ஓடி வீட்டுக்குள்ளே செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆகிட்டு அந்த பையனோட வீட்டில் அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதில் அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து தான் அந்த சீரியல் யார், இந்த கிட்னாப்பர் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம். ஸோ யார் அடிக்கடி நிறையா வீடியோவில் நியூஸ்லலாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதெல்லாம் தெரிய வருது. இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர் கிட்னாப்பர். அது ஸ்டார்டிங்கில் சொன்னது அதே தான். அதே டைமில் இவன் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்த கிட்னாப் பண்ணி நிறைய பேர்த்த கொண்டிருக்கான். ஸோ இந்த இடத்துல இவங்க மட்டும்தான், இந்த பர்சன், இந்த உங்களோட டீம் மட்டும்தான் வந்து கிட்னாப் கொலை அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரீசெண்டாக நான் வந்து நிறையா ஒரு வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னே எனக்கே சரியான ஒரு ஷாக் இருந்துச்சு. இன்னுமா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக். குழந்தைங்களாம் இருப்பாங்கல்ல, குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சம் ஃபுட்டேஜெல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மூலயமா பார்த்தேன். இந்த மாதிரியும் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இதில் அவங்க மோட்டோ என்னன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அமௌண்ட் தேவைன்னா அது வேறு. சப்போஸ் அவங்களுக்கு அமௌண்ட் இல்லை, சைக்கோபாத் மாதிரி, அவங்க சைக்கோபாத் சாடிஸ்டெல்லாம் இருப்பாங்களே அவங்கள மாதிரி சப்போஸ் நீங்கள் அழுகிறத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்த கேரளாவில் ஒரு சின்ன வயசு குழந்தைய வந்து கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லி ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் இந்தியா வந்து நல்லா ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சில இடத்துல பல இடத்துல இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சேஃப்டியாகவும் நம்ம சுற்றி இருக்கவங்கள சேஃப்டியாகவும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ நைட்டில் வெளியே போகணும்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலம் கொஞ்சம் மாறி இப்போ மத்தியான டைமில் இந்த மாதிரி கிட்னாப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பப்ளிக்லேயே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்னாப் பண்ணி அமௌண்ட்டுக்காக கிட்னாப் பண்ணி மறுபடியும் கொடுத்துட்டா அது பிரச்சனை இல்லைங்கிறத விட அதுவும் பிரச்சனை தான். சப்போஸ் அவங்க அந்த அமௌண்ட்டுக்காக பண்ணாமல் சைக்கோ மாதிரி எதுவும் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகும். ஸோ இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாம் எவ்வளோ சேஃபாக இருக்கோமோ அதே டைமில் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக வச்சுட்டு தான் இருக்கணும். எஸ்பெஷலி 14 வயசு கீழே இருக்கவங்கள தான் ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சில இடத்துல கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய இடத்துல ஏன்னா அவங்களால தான் வந்து திருப்பி அவங்க அடிக்க முடியாது, டிஃபென்ஸ் பண்ண முடியாது, அதனால அவங்க ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் 14 வயசுக்கு கீழே இருக்கவங்களே டார்கெட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கவங்களே கடத்துவாங்க. இந்த இடத்துல அதிகமாக மெஜாரிட்டியாக 14 வயசு கீழே இருக்கவங்கள டார்கெட் பண்ணி கடத்தி கொண்டு போய் சப்போஸ் அவங்க ஆர்கன்ஸ் எதாக இருந்தாலும் விற்கிறது, அந்த மாதிரி ஸ்மக்லிங் அதுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது நியூஸில் தெரியறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன தெரிவிக்க விரும்புகிறேன்னா, சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்களாக இருந்தால் நான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சேஃபாக இருங்க. யாராச்சும் உங்களுக்கு
நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துலேருந்து ஒரு பப்ளிக்காக ஒரு கேதரிங் இருக்குல்ல, யாராச்சும் கூட போய் நின்று எனக்கு சப்போர்ட் வேணும், ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எதுவுமே நடக்காது. உங்களை கடத்திட்டு போனதுக்கப்புறம் ஓடி வருவாங்க. அதெல்லாம் நடக்குமாங்கிறது கன்ஃபார்ம் தெரியாது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா நியூஸில் வந்து பப்ளிக்கில் வச்சு இந்த மாதிரி கொண்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். இந்த இடத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆச்சு பண்ண முடியும். இல்லைனா வந்து பப்ளிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விலகியாச்சும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க கன்ஃபார்ம் வருவாங்க. அந்த டைமில் நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னா உயிர் முக்கியம். அதனால் சேஃப்டியாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இல்லைனா இந்த விஷயம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதுலேருந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கொஞ்சமாச்சு நம்ம சேஃப்டிங்கிறது கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம்.